ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிக்கு ஷாப்பிங் கிளம்பிட்டு இருந்தேன். கிச்சன் வந்து பார்த்தா சிங்க் ஃபுல்லாக ஒரே பாத்திரமா இருந்தது. சரி டிஷ் வாஷரில் போட்டு போகலாம் சொல்லிட்டு டிஷ் வாஷர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷாக் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள நெட்டு போட்டுலாம் அப்படியே வச்சிருந்தாங்க. இது ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருந்தது. சரி நம்ம இது அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு டிஷ் வாஷரை மூடி வச்சுட்டு ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டேன். சென்னைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்து ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோட ஹேர் தான் ரொம்பவே ஃப்ரிஸியாக இருந்தது. சரி ஹேர் மாஸ்க் போடலாம் சொல்லிட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆல்ப் குட்னஸோட ஃபிளாக்ஸிட் ஜெல் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இது எப்பயுமே ஃபங்க்ஷனுக்கு இல்லை வெளியெல்லாம் ஏர் மாஸ்க் போட்டு தான் தலை வாஷ் பண்ணிட்டு போவோம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இந்த ஜெல்லை வீட்லயே ரெடி பண்ணா, ஆனா சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஓவர் குக் ஆயிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக் ஆயிடும். குக் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டா கூட ரொம்ப தண்ணி ஆயிடும். ஸோ அதனால கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரல. இது எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெல் நான் வந்து வாங்கி யூஸ் பண்றேன். இது ஹோம்மேட்ல ரெடி பண்ற மாதிரி நல்லா சூப்பரா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸ்டோர் பண்றதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது நல்லா தலையில இருந்து முடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு half an hour அப்புறம் வாஷ் பண்ணி பாத்தீங்கன்னா ஹேர் நல்லா சில்கியா சாஃப்டா நல்லா ஷைனிங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ல தெரிய QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஈஸியா புக் பண்ணிடலாம். சென்னை அண்ட் பெங்களூர்ல இருந்து புக் பண்றவங்களுக்கு வித்தின் 2 hours டெலிவரி பண்றாங்க. பர்பிள் இந்த ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.